ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு அந்த நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறத புரிதலை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்னங்கிறது பொதுவா நமக்கு தெரியும். நம்ம நிறைய வீடியோ சப்போஸ் பார்த்துருப்போம். ஆனாலும் ஏன்பா நமக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது டக்குன்னு மேனிஃபெஸ்ட் ஆகுது, டக்குன்னு நடக்குது, பாசிட்டிவ்ங்கிற விஷயத்த ஏன் வந்துட்டு நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற டவுட்ஸ் யாருக்காவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க புரிஞ்சுக்காது. மனுஷன் அப்படின்னாலே மனுஷனுக்கு நல்லதை விட கெட்டதை கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு வேண்டாங்கிற விஷயத்து மேல நாட்டம் அதிகமா இருக்கும். எது தேவையோ அதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் போகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எந்தெந்த சேனலை நீங்க உங்க போன்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. அதனால ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா அப்படி ஒண்ணு யோசிங்க. இன்னொன்னு நார்மலா அந்த தம்ப்நெயில் போடுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோஸ் எல்லாம் வர்றதுல அந்த நெகட்டிவான டைட்டில் கொடுக்கறது, இதெல்லாம் ஏன்? அவங்க என்ன ஆச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அப்படின்னு அந்த ஒரு கியூரியாசிட்டியை கலப்பி விடுறது. நெகட்டிவ் பிளஸ் அந்த கியூரியாசிட்டி. இது வந்து உங்க லைஃப்ல தேவை அப்படின்னுட்டு நம்மளோட சோல்ல அது எத்தனையோ ஜென்ம பதிவுகள் வந்து நம்ம சோல்ல வந்து டேட்டா இருக்கும், ஸ்டோரேஜ். ஸோ இந்த டேட்டா ஸ்டோரேஜ் தான் இருக்கிற எல்லா ஹியூமன்ஸுக்குமே இருக்கும். அதனாலதான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா நம்மளால வந்து அதுல இருந்து வெளில வர முடியாது. இல்ல பரவாயில்ல பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னுட்டு ரொம்ப குறைவான நம்ம மொத்த பாப்புலேஷன்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள் மட்டும்தான் அந்த எவ்வளவு பெரிய கெட்டது நடந்தாலும் அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வரலாம். இது லைஃப் வந்து கிடையாது, இது லைஃப் கிடையாது, இதுக்கப்புறமும் நமக்கு ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னுட்டு அந்த நடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அவங்களா நகர்ந்து வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க. மீதி இருக்க எல்லாருமே எனக்கு நடந்துருச்சு, கெட்டது நடந்துருச்சு, எனக்கு போய் இப்படி நடந்துருச்சு, அவன் நல்லா இருக்கானே, நான் இவ்வளவு நல்லது தெரியுமா, நான் இப்பெல்லாம் இருப்பேன் தெரியுமா, இவ்வளவு ஹெல்தியா இருப்பேன் தெரியுமா, எனக்கு போய் இந்த ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னுட்டு நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுறோம்னா அந்த நெகட்டிவ்க்கு இமோஷன்ஸ் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிடும். எந்த ஊர்லயாவது ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், இதுவே வந்துட்டு யாராவது ஹீரோவோ ஹீரோயின்ஸோ இல்ல மீடியால ரொம்ப ஃபேமஸா இருக்கவங்க, இல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு பாப்புலரா இருக்கவங்க எல்லாம், இல்ல நம்ம ஈவன் நம்ம ஏரியால யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கூட ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டாங்க அப்படின்னு போட்டாங்கன்னா நீங்க அந்த கமெண்ட் அந்த செக்ஷன்லாம் போய் பாருங்களேன். நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்களே. அதுல அதுல ஒரு குறிப்பிட்டவங்க மட்டும்தான் ஏன் அப்படி இருக்கிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, பாசிட்டிவா கமெண்ட் போட்டுப்பாங்க. சோ அதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்னைக்கு நம்ம போன் நம்ம கையில இருக்கு இல்லையா, அதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம். நீங்க எதை சார்ந்த நபர், பாசிட்டிவ நோக்கி போறீங்களா, நெகட்டிவ நோக்கி போறீங்களா, நீங்க ஒரு வீடியோக்கு போடுற கமெண்டா இருக்கட்டும், நீங்க ஒரு வீடியோவை பாக்குற கண்ணோட்டமா இருக்கட்டும், ஒருத்தர் வீடு கட்டி போடுறாங்க அப்படின்னா இவெல்லாம் பாரு வீடு கட்டிதான் இன்னும் நம்ம கட்டல, நம்ம எல்லாம் பார்த்துதான் இவங்களுக்கு வியூஸ் வந்து அந்த காசுல வீடு கட்டுறாங்க அப்படின்னு நம்ம பேசுற ஆளா இருக்கோமா? இல்ல வந்துட்டு பரவாயில்ல இவங்க வந்து நல்லா உழைச்சு சம்பாதிச்சு கண்டென்ட் எல்லாம் நல்லா போட்டு வீடியோ ஐ மீன் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நம்மளும் இந்த மாதிரி கட்டலாம் ஒரு நாள், அப்படி போதா? நீங்க உங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களை பத்தி நீங்களே செல்ஃப் அனாலிசிஸ் பண்றீங்க. அப்பதான் ஒரிஜினலான உங்களோட தாட் நீங்க குடிக்க முடியும். சரிங்களா? இது வந்து தப்பெல்லாம் கிடையாது, இது வந்து ஜட்ஜ் பண்றதெல்லாம் கிடையாது. நம்மளோட பிரெயின் அப்படித்தான் உங்களுக்கு சொல்லும். ஏன்னா இன்னைக்கு உங்க கையில ஒரு விஷயம் இல்ல, அப்ப அடுத்தவன்ட்ட அது இருக்கு இல்ல, அப்ப இருக்கு அப்படின்னா அவன் தானே பெருசு, இல்ல அப்படிங்கும்போது நீ கீழ் தானே அப்படிங்கறது எல்லாமே நம்ம பிரெயினுக்கு சொல்லி கொடுத்தோம். இப்ப அது வந்து நம்மள அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இது சிம்பிளா இதை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நீங்க யாராவது ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க போய் அவங்க கிட்ட நீங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்காதீங்க, ரொம்ப பாசிட்டிவா இருங்க, இது உங்களுக்கு சரியா போயிடும், இதுக்கே பயப்படுறீங்க, இது இவ்வளவுதானே சாதாரண விஷயம், நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நீங்க தைரியமா ஒரு 10 வார்த்தை சொன்னீங்கன்னா கூட உங்களை பார்த்து அவங்க மறப்பாங்க. லூஸ் மாதிரி வளர்றான் பாரு, நான் இருக்க பிரச்சனை தெரியாம வந்து இவன் எனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறான், அறிவு கட்டவன் அப்படின்னு நம்மளை திட்டுவாங்க. சோ இன்னைக்கு நமக்கே சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், நமக்கே நெகட்டிவா இருக்கதான் பிடிக்குது. சரிங்களா? பாசிட்டிவா இருக்கிறதுக்கு நமக்கே பிடிக்கிறது இல்லையா? அப்புறம் கேள்வி வரும்ல, ஏன் வந்துட்டு நெகட்டிவா இருக்கிறது நிறைய நடக்குது, பாசிட்டிவா இருக்கிறது நடக்க மாட்டேங்குதுன்னா அதுலயும் ஒரு நமக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்ம பாசிட்டிவா எதையுமே நம்ம அட்ராக்ட் பண்றது கிடையாது. அதுக்கு பதிலா நெகட்டிவ மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? நெகட்டிவ் மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படின்னு என்னன்னா, உங்க லைஃப்க்கு எது தேவையே இல்லையோ, அந்த உங்க லைஃப்க்கு ஒரு துளி கூட தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்க வந்து கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னாலே, அதுவே நெகட்டிவ் மேனிஃபெஸ்டிங் தான். உங்க லைஃப்க்கு தேவையான விஷயங்கள்ல நீங்க உங்களோட ஃபோக்கஸ திருப்புனீங்க அப்படின்னா, பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டிங். இதுல என்னன்னா, ஜாஸ்தி நமக்கு அட்ராக்ட் ஆகுறது நெகட்டிவா இருக்கிறது ஏன்னா, நமக்கு அதுதான் புடிச்சிருக்கு.
இப்ப காலையில நேரமா எந்திரிங்க, மெடிடேட் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வாங்க. உங்க லைஃப் நீங்க வேற மாரி பாருங்க. இப்படி நான் பாசிட்டிவா 4 விஷயம் சொல்றேன் அப்படின்னா, உங்க பிரெயின் உடனே என்ன பண்ணும்? சரிங்க, ஓகே. நாளைலருந்து நான் பண்ணிடுறேன் அப்படின்னு டக்குனு இம்மீடியட்டா மாறிக்குமா? மாறாது இல்லையா? அதுக்கு பதிலா 7 மணி வரைக்கும் தூங்குறது நல்லா இருக்கு. அப்படியே பெட் காஃபி குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா பொறுமையா எந்திரிச்சு போலாம். இப்ப என்ன அவசரம்? இன்னைக்கு எந்திரிச்சு மட்டும் என்ன நம்ம சாதிக்க போறோம்? நேத்து என்ன பண்ணோமோ அதேதானே இன்னைக்கும் பண்ண போறோம். இப்படிங்கிற மாரி ஒரு ரெகுலர் திங்கிங் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பீப்பிள்லாம் எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியா இருக்கவங்க. சரிங்களா? லைஃப்ல என்ன நடக்குதோ, நடக்கலையோ, எனக்கு நல்லது நடந்தா தான் நான் இப்படிதான் பண்ணுவேன். கெட்டது நடந்தா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேங்கிறதும் இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம். நல்லது நடக்கும்போது நான் அதுக்கு ஹாப்பி ஆயிக்கிறேன். அதுவரைக்கும் நான் பாட்டுக்கு இருக்கேன். அதுவும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள நீங்க கவனிக்க ஸ்டார்ட் பண்ணணும் உங்க லைஃப்ல. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸ் குடுக்கும். சோ இதுதான் அந்த நெகட்டிவ்ங்கிறதும் இங்க ஒண்ணும் கிடையாது. பாசிட்டிவ்ங்கிற விஷயமும் கிடையாது. ஒரு விஷயம் நடக்குது. அதனால உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் என்ன? இப்ப நீங்க டெய்லி 10 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, 9 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. காலையில சாப்பாடு லேட்டா சாப்பிடுறீங்க. மதியம் டிஃபன் 3 மணி, இந்த மதியம் லஞ்ச் 3, 4க்கு சாப்பிடுறீங்க. நைட்டு வந்து 11 மணிக்கு சாப்பிடுறீங்க. இடையில ஊருக்கு சுத்துறீங்க, வேலைக்கு போறீங்க, ஃப்ரெண்ட்ஸ பாக்குறீங்கன்னா, இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப்ல இருக்கிறவங்களோட ஹெல்த் வந்து பாதிக்கும். இப்ப அது நெகட்டிவ் இம்பாக்ட் நமக்கு. இப்ப இந்த பக்கம் காலையில நேரமா எந்திரிக்கிறாங்க, ரொம்ப ப்ரொடக்டிவா இருக்காங்க. அவங்க ஒர்க் அவங்களே பாத்துக்கிறாங்க. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வீட்ட வச்சிருக்காங்க. நெறைய பேர் கூட வந்துட்டு பழகுறாங்க. ப்ரொடக்டிவா ஸ்பெண்ட் பண்றாங்க. குவாலிட்டியா இருக்காங்கன்னா, அவங்க மைண்ட் எப்பவுமே ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்குமே ரொம்ப அர்ஜ் ஆவாது. சோ இது வந்து அந்த நடந்த ஒரு விஷயத்துல அவங்களுக்கு இருக்கிற பாசிட்டிவ் ரிசல்ட். இப்படிதான் ஒரு விஷயம் நடக்கும். நீங்க பண்ணாலும் சரி, நான் பண்ணாலும் சரி, அது பாட்டுக்கு நடக்கும். நம்ம பண்ணுனதுக்கு நமக்கு என்ன கிடைக்குது? அது அதோட ரிசல்ட் என்ன? பண்ணுனதுக்கு கிடைக்கிறதுங்கிறத தாண்டி, அந்த கிடைச்ச விஷயத்துக்கான ரிசல்ட்ட பொறுத்து தான் நம்ம பாசிட்டிவா, நெகட்டிவாங்கிறதே இருக்குமே. சோ நமக்கு இங்க நெகட்டிவா இருக்க ரொம்ப புடிச்சிருக்கனால தான், நம்ம நெகட்டிவா தெரியாமயே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ உங்கள சுத்தி உங்க லைஃப்ல ஒரு பெர்சனா இருக்கலாம். இல்ல நீங்க படிக்கிற புக்ஸா இருக்கலாம். நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு வீடியோ கேமா இருக்கலாம். எவ்ளோ பேர் இன்னைக்கு ஃபோன்ல வந்து கேம் விளையாடி வீணா போயிட்டு இருக்காங்க நிஜமா. சோ அந்த நெறைய பேர ரம்மி, ஜூபியா ஏதோ அந்த மாரிலாம் வருது உங்களோட. இந்த மாரி நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்மள சுத்தி அதிகமா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி இந்த ஒரு ஏர்டெல்லா அந்த மோடம்க்கு விளம்பரம் ஒரு ஃபேமிலி பாட்டி, தாத்தாலாம் இருக்காங்க. அம்மா, அப்பா, அந்த குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து போர் அடிக்குதாம். அதனால வந்து நெட் இருந்ததுன்னா, அவங்க வந்து ஃபேமிலி எல்லாரும் ஜாலியா இருப்பாங்கன்னு, ஒரு ஃபேமிலி செட்டப்ப வச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆகும் நம்ம நெட் போட்டுருவோம். ஆளுக்கு ஒரு ஃபோன் எடுத்து தனித்தனியா போயிடுவோம். ஃபேமிலியா ஒண்ணா இருப்போமான்னு கேட்டா, அப்படி கிடையாது. இன்னைக்கு சூழ்நிலைக்கு அப்படி இருக்க முடியாது தான். ஆனாலும், அத திரும்ப திரும்ப நம்ம போட்டு இந்த வீடியோல இந்த ஆட்ல எல்லாம் காட்டும்போது என்ன ஆகுது, அப்ப நமக்கு நெட் தேவைன்னு நமக்கு விஷுவலா நமக்கு சப்கான்ஷியஸ்ல பதிஞ்சிருது. அந்த வயசுக்கு சின்ன வயசு குழந்தைங்கள அந்த ஆட்ல காட்டுறதுனால என்ன ஆகுது, அந்த குழந்தைங்களுக்கும் எனக்கு நெட் வேணும். நான் வந்து இது படம் பார்க்கணும், இல்ல வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நம்மள கேட்க வைக்கிறாங்க. இது எல்லாம் தான் நெகட்டிவ். சரிங்களா? இவங்கள சுத்தி இருக்கிறதுல எல்லாத்தையுமே நீங்க கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெறைய விஷயம் இருக்குங்க நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம பார்த்துட்டு, அதுல நமக்கு தேவையா, தேவையில்லையா அப்படிங்கிற அந்த ஃபில்ட்ரேஷன் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எஸ்கேப். புரியுதுங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். தேங்க் யூ.